கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. இந்த 7வது மாதம் 1ஆம் நாளிலே வந்து அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வாய்ப்பை தந்திருக்கிறார். கடந்த 6 மாதங்களால் கர்த்தர் காத்து 7வது மாதத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறபடினால் அந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த 7வது மாதம் முதல் நாளிலே வாக்குதத்த ஆராதனையை கடந்து வந்தக்கூடிய அவரையும் அன்போடு வாழ்க்கை வரவழைக்கிறோம். இந்த நேரத்தை கர்த்தருடைய கரத்தில் தந்து கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பலவீனத்தில் பூர்ணமாய் பலங்கள் செய்கிறதுக்காய் மக்கள் நன்றி சொல்றப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எத்தனையோ பள்ளத்தாக்கு எத்தனையோ வேதனைகள் வந்த போது எல்லாவற்றையும் தாங்கி 6 மாதங்கள் கர்த்தரிலே உமக்கு கோடி ஸ்தோத்திரப்பா. 7வது மாதம் முதல் நாளிலே சன்னிதானத்தில் உண்மை தொழுது கொள்ளத்தக்கதாய் அதிகாலமே சமயத்தில் வந்து பாதத்தை பற்றி கொள்ள தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி சொல்லையா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நாங்கள் நம்பியிருக்கோம், அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம்.
நல்ல வாய்ப்புக்காய் நன்றி சொல்லுங்கள். வந்திருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் தனித்தனியா கையில் மேலால் குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். குடும்பின் மேகம் சூழ்ந்து கொள்ளும். இந்த மாதம் ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு ஜெயத்தின் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்கட்டும் என்று ஈஸ்வர நாமத்தினாலே கேட்கிறோம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுத்தும், என்னை பலப்படுத்தும். கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் சேர்க்க பலமுன்னு சொல்லியிருக்கிற வார்த்தைப்படி நம்ம பலப்படுத்துகிற இயேசு நம் பட்சத்தில் இருக்கிறார். நல்ல தேவனை நோக்கி பாடி கர்த்தரை நம்ம இருக்கலாம்.
எதையும் செய்ய நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும். எனது நாட்களிலே ஆண்டவராகி தேவன் வாழ்ந்திருக்கவோ தாழ்ந்திருக்கவோ கற்றுக்கொள்ள கற்று நமக்கு கிருபை செய்யணும். 6 மாதங்கள் கடந்து போய்விட்டது. 7வது மாதத்திலே கடந்து வந்திருக்கிறோம். 7வது மாதத்திலே ஒரு சமூகம் நமக்கு இன்பமாக இருக்கிறோம். ஆண்டுடைய பிரசன்னம் ஆனந்தமாய் காணப்படும். எல்லாரை குடும்பங்கள் படியிட்டு நல்ல தேவனை நோக்கி சமூகம் இன்பமானது, பிரசன்னம் ஆனந்தமானது, கலை கூர்ந்து மகிழ்ந்திடுவேன். கத்தா இந்த சமூகத்தில் இந்த பாடலை பாடி நம்முடைய கொஞ்ச நேரம் கத்தரை நாம் ஆராதிக்கலாம். ஆராதனைக்குரியவன் வெளிவரை கடந்து கொண்டிருக்கிறார். ஓம் சமூகம் இன்பமானதே, ஓம் பிரசன்னம் ஆனந்தமே, ஓம் சமூகம் இன்பமானதே, ஓம் பிரசன்னம் ஆனந்தமே, கலிகூர்ந்து மகிழ்ந்திடுவே. கர்த்தாவும் சமூகத்திலே கலிகூர்ந்து மகிழ்ந்திடுவே. கர்த்தாவும் சமூகத்திலே உம் சமூகம் இன்பமானதே, உம் பிரசன்னம் ஆனந்தமே. கண்ணீரெல்லாம் மறையுது, கவலையெல்லாம்
பாருங்கள். எத்தனை மேடுகள் அப்பா, எத்தனை பள்ளங்கள் அப்பா. ஆண்டவரே 6 மாதத்திலே கடந்து வந்து வருவீங்களே, கரம் பிடித்து தாங்குவீங்களே. உமக்கு ஆராதனை ஆண்டவரே, உமக்கு ஆராதனை செய்கிறோம் அப்பா, ஆராதனை செய்கிறப்பா. 6 மாதங்கள் எத்தனையோ பள்ளங்கள் அப்பா, எத்தனையோ மேடுகள் கடந்து வர முடியல, நடக்க முடியல. தாங்கினீங்களே, தப்புவிட்டீங்களே, பலப்படுத்தீங்களே. உமக்கு நன்றி ராஜா. அப்பா உமக்கு ஆராதனை இயேசுவே. அன்பே உமக்கு ஆராதனை. என் அழகே உமக்கு ஆராதனை. எல்லாரும் அன்பே உமக்கு ஆராதனை. என் அழகே உமக்கு ஆராதனை. கர்த்தா உமக்கு ஆராதனை. கல்வாரியானா ஆராதனை. கர்த்தா உமக்கு ஆராதனை. கல்வாரியானா ஆராதனை. 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 ஆவியில் ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை. ஆராதனை. அனுதினம் ஆராதனை. பாவியின் மேல் பாசம் வைத்தீர், பரிகோடி ஸ்தோத்திரமே. பாவியின் மேல் பாசம் வைத்தீர், பரிகோடி ஸ்தோத்திரமே. கல்லறின் மேல் கருணை வைத்தீர், கரைக்கில்லா ஸ்தோத்திரமே. கல்லறின் மேல் கருணை வைத்தீர், கரைக்கில்லா ஸ்தோத்திரமே. அன்பே உமக்கு ஆராதனை. என் அழகே உமக்கு ஆராதனை. அன்பே உமக்கு ஆராதனை.
மாத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரும் உலக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தயாராக மாத்திரம் மேலும் நின்று தயாராக மாத்திரம் வாக்குத்தத்த வசனத்தை வாசித்து நாம் தொடர்ந்து தேவனை நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எபிரேயர் எழுதின புத்தகம் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது மோசேயின் மூலமாக ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, அந்த வார்த்தை இப்பொழுது நமக்கு பொருந்தும். சில சபை கூலிகள் இருக்கிறாங்க, விடாதபடிக்கு ஆண்டு சமூகத்தில் நாம் தேடி வரும் பொழுது அந்த வார்த்தை சொல்றாரு. 10ஆம் அதிகாரம் 35ஆவது வசனம், எபிரேயர் 10:35 வாசிக்கலாம். ஆவியார் மிகுந்த பலனுக்கு ஏதுவான ஒரு தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். அல்லேலூயா. பக்கத்தில் பாசுங்க, மிகுந்த பலனுக்கு ஒரு தைரியத்தை மாத்திர விட்டுறாதீங்க. இந்த பாசுங்க, மிகுந்த பலனுக்கு ஒரு தைரியத்தை விட்டுடாதீங்க. நல்ல வார்த்தைக்காக நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க நம்ம மகா பரிசுத்தம் உள்ள வசனத்து மேல கையை வச்சு எனக்கு அநேக விதத்துல சோறு வருது, அநேக விதத்துல என்னால ஜெயப்பெற முடியும் நினைக்கிறேன். அந்த ஆண்டவரை நீர் எனக்கு உதவி செய்யும், நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லு. அந்த ஆவியா உங்கள் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதே சொல்லு. தைரியத்தை விட்டு விடக்கூடாது. போராடணும், கிடைக்கிற வரைக்கும், பெற்றுக்கொள்கிற வரைக்கும், ஆசீர்வதிக்கப்படுகிற வரைக்கும் போராடி கொண்டு உதவி செய்யப்படி சொல்லிக்கலாம். எல்லா மகிமை ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு நாமத்தினாலே கேட்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நாம் ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அநேக காரியங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு முன்னாடி வாழ்ந்த பரிசுத்தவான்களுடைய காரியத்தை குறித்து சொல்லி சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு சபை, மனவாட்டியாகிய சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அந்த சபைக்கு நாம் கூடி வருவதில் விட்டுவிடக்கூடாது. இந்த சபையினுடைய காரியத்துல நாம் ஒருமித்து வாசம் பண்ணணும் என்று சொல்லி சிலர் விட்டுவிடுவது போல நாம் விட்டுவிடாதபடி ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுது. கடைசியாக முடிக்கும் சொல்றாரு, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். அவர் வரப்போற ஆண்டவராகிய சீக்கிரமா வரப்போறபடினாலே அந்த வருகைக்கு முன்னாடி சொல்றாரு, உங்க தைரியத்தை விட்டுடாதீங்க, உங்க தைரியத்தை ஒரு நாள் விட்டு விடாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க சொல்லி ஆண்டுடைய வார்த்தை விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா ஒரு தைரியம், நம்ம சிங்கத்தை போல தைரியமுடைய மக்களாய் காணப்படணும். நமக்கு முன்னாடி இருக்க பெரிய யுத்த களத்தில் இருக்கலாம், பெரிய நமக்கு சவால் இருந்த நாட்களா இருக்கலாம். இந்த சவால் இருந்த பாதத்திலே நம்முடைய தைரியத்தை ஒரு நாள் விட்டு விடக்கூடாது. பாருங்க, நமக்கு முன்னாடி வாழ்ந்த பரிசுத்தவானாகிய பக்தனாகிய சோதரம் தானியேலை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். இந்த தானியேலை சிங்கத்தின் திரையில போடுறாங்க. மத்த யாரானா பயந்துருப்பாங்க, ஐயோ சிங்கனை கொண்டு போட்டு பயந்துருப்பாங்க. ஆண்டவர் மேல விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் அவரை தான் ஆராதிப்போம், அவரை தான் கனமடுவோம் சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே நண்பர்கள் உருவத்தை படினாலே சிங்கத்தின் திரையில போடப்பட்ட போதும், அக்னி ஜுவாலையிலே போடப்பட்ட பொழுதும் ஆண்டவராகிய தேவனை மாத்திரம் தைரியத்தை விட்டடல, சோர்ந்து போகல. கொண்டாலும் பரவாயில்ல, மரித்தால் இயேசுக்காய் மரிப்போம், வாழ்ந்தால் இயேசுக்காய் வாழ்வோம் என்று சொல்லி தானியேலும் நண்பர்களும் தைரியத்தை விட்டு விடாதபடிக்கு தேவ சபைக்கு போறாங்க. எஸ்தர் ராஜாத்தை பாருங்க, ராஜா செங்கோல் நீட்டலன்னா அதை கொன்று போட்டுருவாங்க. யூத மக்கள் அங்க அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க, அழிக்கப்படுறாங்க சொல்லி எஸ்தர் ராஜாத்தி ராஜாவுக்கு முன்பதாய் வந்த போது தைரியத்தோடு வந்த மாத்திரத்திலே அந்த செங்கோலை நீட்டின பொழுது யூத மக்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டது போல நம்ம தைரியமாக தேவ சமூகத்தில் நம்ம தைரியத்தை ஒரு நாள் விட்டு விடக்கூடாது. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்யறதுக்கு பலன் உண்டு. ஆண்டுடைய பலன் நம்மால இருக்கு, அபிஷேகம் இருக்கு, அந்த கிருபை இருக்கு.
அந்த வல்லமை நம்மை மேற்கொண்டிருக்கிறபடினாலே எதை குறித்து கலங்காதபடிக்கு சொல்றாரு பாருங்க. உங்கள் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்க. ஏன்னா ஒரு பலவானை பார்த்து கூட என்ன இப்படி ரொம்ப சூழ்நிலை சொல்லும் போது மனுஷன் பலவீனம் அடைஞ்சிருவோம். பலவீனமான ஆளப்பதியா நீங்க நல்லா இருக்கே சொல்லும் போது அந்த பலவீனங்கள் மாறி புதிய பலனை பெறுவது போல ஆண்டவராக இயேசு சொல்றாரு, ஒரு தைரியத்தை விட்டுறாதீங்க. வசனத்தை பார்த்து வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் மட்டும் வாசிக்கலாமா? மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம் தெரியுங்களா? சந்தோஷப்பட்டு களிகூருங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே சொல்ல பாருங்க. சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. வர இக்காலத்து வருகிற துன்பத்தை வேதனை பார்த்து சோர்ந்து விடாதீங்க. அநேக நிந்திக்கப்படுவாங்களாம். அநேக மலை பிரசங்கத்தில் இயேசு சொல்லிட்டு வர்றாரு, நிறைய காவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான் பரலோக ராஜ்யம் வரும்னு சொல்லி மலையிலே பிரசங்கம் பண்ணின போது சிசுகள் எல்லாரும் திருடான ஸ்துதிகளும் புருஷர்களும் கேட்கிறாங்க. அப்ப சொல்றாரு, அதை நீங்க சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. உங்களை வேதனைப்படுத்துறாங்களா, உங்களை நிந்திக்கிறாங்களா, ஏளனமா பேசுறாங்களா, உங்களை தூஷிக்கிறாங்களா, மக்களுக்கு முன்னாடி சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்துக்கு ஒரு பலன் மிகுதியா இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் மிஷனரிகளும் எல்லாரும் துன்பப்படுத்தப்பட்டாங்க. ஆனால் துன்பத்துல கர்த்தரை உயர்த்தி பாடினாங்க. துன்பப்பட்டிருக்கிற பவுலும் சீலாவும் தொழுமரத்திலே கட்டப்பட்டிருக்கிற வேலையிலே கர்த்தரை சந்தோஷமாய் பாடுறாங்க. அடியை நினைக்கல, வேதனை நினைக்கல, நட்ட வழியிலே உடம்பெல்லாம் வலி, ஆனாலும் அந்த துன்பத்தை சந்தோஷமாய் நினைத்து கர்த்தரை துதித்து பாடினா சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் மாத்திரம் அல்ல, அவனோடு கூட மக்கள் எல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துறது போல இந்த 7ஆவது மாதத்திலே எல்லாவற்றையும் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுங்க. வர போராடி எல்லாம் சந்தோஷமா ஏற்று ஆண்டவருக்காய் வாழுவோம். ஆண்டவருடைய பிரிய கதமான மாதம் முழுவதும் இந்த வசனத்தை தான் நாம் தியானிக்க போறபடினாலே உங்களுக்கு மிகுந்த பலனுக்கு ஏதுவான ஒரு நம்பிக்கையை விட்டு விடாதீங்க. நம்பிக்கை விட்டு விடாதபடிக்கு ஆண்டவராகி தேவனை மாத்திரம் சார்ந்த குணம் எல்லாமே முழங்கால் படியிட்டு நல்ல தேவனுக்கு முன்னாடி வந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் பாடுகளை பட்டிருக்கிறாங்க, வேதனைகளை அனுபவித்திருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு மாறாத தெய்வனாக இருக்கிறபடினாலே எல்லாரும் ஒருமனப்பட்டவரா எல்லா ஜோபங்களும் கண்களை மூடி இந்த 7ஆவது மாதத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்க வேண்டும். அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயத்தை கர்த்தர் செய்யணும், அற்புதங்களை கர்த்தர் செய்யணும். ஒரு மாறாத தேவனாய் இருக்கிறாரு, ஒரு ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறாரு. நல்ல தேவனுக்கு முன்பதாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஆண்டவரே மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய கரம் கடந்து வரட்டும், உடைய கரம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. எனவே விசுவாச வாழ்க்கையில வளரணும் அப்பா. எனவே விசுவாசத்தை விட்டு விடாதபடிக்கு கர்த்தர் காத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையாக ஓடணும். ஆகையால் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த பலனுக்கே ஒரு விசுவாச நம்பிக்கையை விட்டாதீங்க சொன்னீங்களப்பா. விட்டாதபடி கர்த்தர் காத்துக் கொள்ளும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் இயேசப்பா. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாமல் சொன்னீங்களே, விட்டு விடாமல் கர்த்தர் காத்துக்கொள்ளும்படி சொல்லுகிறோம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வருகிறோம். இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் நோக்கி பார்க்க சொல்லுகிறப்பா. நாமத்தினாலே தம்முடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்துகிறோம். அன்று கிருபை தாங்கட்டும், கிருபை இடப்பட்டோம், பெரிய காரியத்தை செய்யப்படி சொல்லுகிறப்பா. எல்லா மகிமை ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தினாலே கேட்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லாமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் கூடி வந்த நம்மோடு சகல வருகைப்பட்ட கிருபையும் சமாதான சந்தோஷம் ஆசீர்வாத பாதுகாப்பு தங்கியிருப்பதாக. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே
கர்த்தரை சோதரே